சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் வக்கரம் அடைந்தாலும் அந்த கிரகத்திற்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவம், தாத்பரியங்கள் முரண்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால தான் நம்ம ஜோதிட வட்டாரங்களில் சனி பகவான் வக்கரமானால் அதை பெருசாக கொண்டாடுறோம், குரு வக்கரமானாலும் அதை பெருசாக பார்க்குறோம். ஏனென்றால் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு இந்த உலகத்தில் தொழில், ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர், பெரிய மனிதர்களை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வக்ரகதி ஏற்படுகிற போது திண்டாட்டங்களும் சிக்கல்களும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வந்துடும். அதே மாதிரி குரு வக்ரமாகிற போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருவாங்க, கொடுக்கவும் கொடுத்துருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு முரண்பாடுனால அது இன்னும் போகிற கட்டத்தில் கொண்டு விட்டுடும். அப்போ குரு வக்ரமாகிற காலகட்டத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சில நியதிகளை நம்ம ஜோதிட வட்டாரம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரி, வேற எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாகுது சார்னு கேட்டீங்கன்னா, இதில் நிறைய கிரகங்கள் வக்ரமாகும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரகதி இல்லை. ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் நிரந்தர வக்ரத்திலே இருக்கக்கூடியவர்கள். மற்றபடி இடையில் இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சனி, சுக்கிரன் இவர்கள் எல்லோரும் வக்ரத்திற்கு உட்பட்ட கிரகங்கள் தான். வக்ரம்னா ரிவர்ஸ், பின்னோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக உண்மையாகவே ஜாதகத்துல, ஜோதிட சாஸ்திரத்துல, விஞ்ஞானப்படி ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. அப்படி இல்லை, பின்னோக்கி எல்லாம் பயணம் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட கிரகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் தூரம் ஒரு குறிப்பிட்ட அளவு வருகிற போது அந்த குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஒன்று வக்ரமடையும். இப்போ சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சில கிரகங்கள் வருகிற போது வக்ரகதி அடைகிறது நியதி. அப்போ வக்ரம்னா என்னன்னா, தன்னுடைய இயல்பான அந்த ஒளியை இழந்து விடுகிறது, அல்லது அந்த ஆற்றலை இழந்து விடுகிறது, காரகத்துவத்தை இழந்து விடுகிறது. அப்போ நமக்கு கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டே இல்லாம, உதாரணத்துக்கு உங்க வீட்டு பைப்பில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு தண்ணி வரல, ஆனந்தமா இருப்பீங்களா? எவ்வளோ ஒரு அவஸ்தைப்படுவோம். என்னது, குளிக்க போகணும், பாத்திரம் கழுவணும், தண்ணி வரலையே, என்ன பண்றது, எப்போ வரும் நினைக்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தடைகளையும் மீண்டும் அது பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும், இதுதான் அந்த வக்ரகதி என்று சொல்லக்கூடிய நிலவரத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அமைப்பு. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புத வக்ரகதி என்று சொல்லக்கூடியது என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த புத பகவான். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தன, குடும்ப, வாக்கு என்று சொல்லக்கூடியது வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காசு சம்பாதிக்கக்கூடியது. வாக்கு என்பது வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. குடும்பம் என்பது கணவன், மனைவி, குடும்ப உறவுகள், பொறுப்புகள் இவைகளெல்லாம் சுமக்கிறது. இதில் எல்லாவற்றிலுமே இந்த 24 நாட்கள் சற்றேறக்குறைய நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். எடுத்தறிந்து பேசுவதோ, குறை சொல்றதோ, குற்றம் கூறுவதோ இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நிதானமாக நடக்க கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய நன்மை. அதே போல 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம். பொதுவாகவே இந்த புத வக்ரகதி என்று சொல்லக்கூடியது அதிகமான எஃபெக்டை கொடுக்கறது எங்கன்னு கேட்டிங்கன்னா, இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் ஒரு சின்ன ஒரு குழுக்கள் ஆட்டத்தை கொடுத்துட்டு போகும். அப்போ இந்த இடத்துல பார்க்குற போது 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த உயர்கல்விக்கு போகணும்னு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 24 நாட்களில் பார்த்தா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சொல்கிறத கொஞ்சம் கேட்க மாட்டேன்றாங்க, வெளியில் யார்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதைத்தான் பண்ணணும், இதைத்தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகும். சில நேரத்தில் மறதி குணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை இப்போ என்னமோ அக்கறை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சான்சஸும் இதில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இதையெல்லாம் பெற்றோர்கள் சற்று உணர்ந்து புரிஞ்சுக்கணும். இதே போல் சொந்த தொழில் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தன வரவுகள் என்று சொல்லக்கூடியதில், இப்போ ஒருத்தரை நம்பி நான் பில்லை போட்டு சரக்கு அனுப்பினேன் சார், அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருக்கான், பணமே கொடுக்க மாட்டேன்றான், இப்படின்னு சொல்லுகிற மாதிரியான சில குழப்பங்கள், சில முட்டல் மோதல்கள், சில லாக் ஆய்க்கிறது, இதெல்லாம் கூட இந்த 24 நாட்களில் பணம் தொடர்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த புதனை பொறுத்தளவு ஒரு கிரியேட்டிவிட்டி கிரகம்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த கிரியேட்டிவான செய்திகளை செய்யக்கூடிய சினிமா துறையினர், நாடகத்தில் உள்ளவங்க, பத்திரிகையாளர்கள், டிவிக்காரங்க, இப்படிப்பட்ட தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய முதலாளிகள், அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு நெகட்டிவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப மனநிலை ஏற்படுவதற்கு இந்த புதனின் வக்ரகதி என்பது சற்று ஒரு காரணத்தை கொடுக்கும். இது என்னது 200 நாட்களா? இல்லையே, 20 நாட்கள் 24 நாட்கள் தானே, கொஞ்சம் பொறுமையை காத்தா எல்லாம் சரியா போயிடும்.
அதே போல வீட்டுக்குள்ள முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கருத்து பேதங்கள் வரும். அது எப்பொழுதுமே இருக்கும். இருந்தால் தான் முதுமைன்னு ஒத்துக்க முடியும், இளமைன்னு ஒத்துக்க முடியும். அப்போ அந்த இளமைக்கும் முதுமைக்கும் இடையில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல சொல்லணும்னா, இந்த வாகனம் அப்படிங்கிறதுல புதனுக்கு தான் குதிரை வாகனத்தை சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்போ இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனத்தை மாற்ற போறேன், நீண்ட தூரம் பயணம் பண்ண போறேன், ஒரு 1000 கிலோமீட்டர் டூர் போக போறேன், இப்படிங்கிறத குறிப்பாக இந்த 24 நாட்களில் செய்து கொள்ள வேண்டாம் என்பதை புரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் குடியிருக்கிற இடத்துலேருந்து நான் வடக்கு நோக்கி பயணம் பண்ணுறேன்ட்டு போனால் டெஃபினட்டாக இதில் சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவைகளெல்லாம் மொத்தமாக பார்த்து கொண்டீர்களானால் இந்த புத பகவானுடைய வக்ரகதி என்பது மிகப்பெரிய துன்பமோ துயரமோ செய்துவிடாது சமாளிக்கலாம். இதை சற்று மனதில் பதிய வைத்து இந்த காலகட்டத்தை சந்திக்கணும். இதே கடகராசிக்காரங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த புதனை பொறுத்தளவு 3 12ஆம் பாவாதிபதி. ஏற்கனவே கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த புதகரகம் ஜாதகத்துக்கு பக்கத்துக்கு வருகிற போதெல்லாம் எனர்ஜி லாஸ் ஆகிற வாய்ப்புகள் வரும். சாப்பிட முடியாமல் போகிறது, ரொம்ப அலைச்சல் அலையிறது, நேரம் கழித்து சாப்பிட்றது, அதிகமாக உழைக்கிறது, எதுக்குன்னு தெரியாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வருகிற மாதிரி தெரியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்கே போனாலும் அந்த உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற இடத்த நோக்கி பயணம் பண்ணணும். அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்கள் வாழ்நாளை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இந்த புதன் வக்ரகதி அடைகிற காலத்தில் கடகராசிக்காரங்களுக்கு சில திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு வக்ரமான உடனே எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரியா நெகட்டிவாக போகுங்கிறது இல்லை. புதன் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்சம் ரிவர்ஸில் வேலை செய்யும், நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்லா அனுபவிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்க இப்போ கொஞ்சம் முழிச்சுக்குவாங்க. போட்டி போடுறது எப்படி பரீட்சை எழுதணும், எப்படி இதில் மார்க் வாங்கணும், எப்படி பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், எப்படி குறுக்கு வழியில் போகணும், இப்படிங்கிற பாதைகளை முழுவதும் இந்த பிள்ளைகள் கடைப்பிடித்து கொள்ளும். அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடீர் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு வந்துடுவாங்க. இப்படி சொந்த பந்தங்களோடு இணைந்து சேர்ந்து பழகி பார்த்து ஒரு நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த புதனுடைய வக்ரகதி என்பது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்யும். அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறோங்கிறதுல கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புதன் வக்ரகதி அடைவது என்பது மிக மிக உத்தமமாக இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதனே கடகத்தில் இருந்து கொண்டு வக்ரமடைகிறார். அப்போ இந்த ராசிநாதனுடைய வக்ரகதி என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஞாபக சக்தி வரும், ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவீங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியும் போக தெரியும், பின்னாடியும் போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி எந்த சூழ்நிலைகளையும் நான் சமாளிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன உந்துதல் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு திடீர்னு ஞாபக சக்தி, திடீர்னு படிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆற்றல்கள் இதெல்லாம் நிறைய வரும், ஆசைகள் நிறைய வரும். எந்த பரீட்சை எழுதினாலும் அதில் கொஞ்சம் மார்க் எடுத்துகிட்டு வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிலாக்ஸாக போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கன்னியா ராசியில் பிறந்த குழந்தைகள் இதில் சாதிக்கும். அதே போல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப அன்பு, பண்பு, காதல், குதூகூலம், கொண்டாட்டம் இவைகளெல்லாம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். எங்கேயாவது டூர் போகிறது, சுற்றிட்டு வர்றது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வர்றது, கொஞ்சம் நம்ம சாப்பிட போனோம், அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கன்னிராசி பிறந்தவர்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு இந்த புதன் வக்ரகதி என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால ஏதாவது தாய் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காசு, பணம், சொத்து சுகத்தை உட்கார்ந்து பேசி அதை கவர் பண்ணிக்கிறது, கைப்பற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். அதே போல் 12ஆம் பாவாதிபதி என்னன்னா கொஞ்சம் அயன சயன புகழ், போக பாக்கியம், தூங்குறது, சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனுகூலங்களும் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மறதி குணம் வந்துடும், கொஞ்சம் படிப்பு மேலே வெறுப்பு வரும், மார்க் குறையும். இந்த 24 நாட்களில் கொஞ்சம் பெற்றோரிடமிருந்து அல்லது பிள்ளைகளிடம் அந்த டீச்சர்ஸிடமிருந்து கொஞ்சம் ஏதாவது கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் வெறுத்து, இப்போ டீச்சர்ஸும் வெறுத்து, பெற்றோர்களும் வெறுத்து போனால் அந்த பிள்ளைங்க எங்கே தான் போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மனசில் நிலைநிறுத்தி இந்த பிள்ளைகளை அனுசரித்து கூட்டிகிட்டு போகணும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச்சிறப்பாகவே இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக போகும். இன்னும் சொல்ல போகணும், துளாராசிக்காரங்களுக்கு இந்த புதன் வக்ரகதி என்பது ஏதாவது புதுசாக வாங்கிறது, அனுபவிக்கிறது, விற்கிறது, நீண்ட நாட்களாக விலை போகாத சொத்துக்கள் விற்கப்படும், தங்கம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். இப்படிப்பட்ட புதிய பரிணாமத்தோடு கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த புதனுடைய வக்ரகதி துலாத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த புதனுடைய வக்ரகதி மிகப்பெரிய யோகத்தை செய்யும்.
இந்த விருச்சகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏற்கனவே ஒழுங்காக படிக்கலை, ரொம்ப காலமாக மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம், 2-3 வருஷமாக டியூஷனுக்கு போகுது, மார்க் எடுக்கலை, இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு இருந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த 24 நாட்களில் பளிச்சுன்னு ஒரு முன்னேற்றத்தை பார்த்து வரக்கூடிய ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ரோட்டில் போனால் இது கிடைக்கும்னு நம்ம ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடித்தலை கண்டுபிடித்து கொண்டு வாழ்கிற அந்த எண்ண ஓட்டம், மன ஓட்டம், அறிவு, திறமை, ஆற்றல், பக்குவம் அத்தனைகளும் இந்த விருச்சகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். காசே சம்பாதிக்க முடியல சார், ரொம்ப காலமாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், தொழிலும் சரியில்லை, வேலைக்கு போனால் எங்கே சம்பளம் தர்றாங்க, 10ஆம் தேதி 20ஆம் தேதி போடுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், இப்படி சொல்லி கொண்டிருந்த பெற்றோர்களில் இல்லை வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு பரிபூரணமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு போன காரியங்கள் நடந்தேறும். காசு பணம் வராமல் ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வழக்காடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உட்கார்ந்து பேசி அதை சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இந்த வக்ரகதி என்பது விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும். அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்றதுல இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த புதனுடைய வக்ரகதி என்பது புதிய சொத்துக்கள் சேரும், புதிய இட வாய்ப்புகள் கிடைக்கும், நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வீடு மனை வாசல் அமையும், வாகன பிராப்தங்களில் மாற்றங்கள் வரும், வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், காசு பணம் கை நிறைய தவழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பேங்க்ல லோன் கிடைக்கும், யாரென்று தெரியாதவர்களின் உதவி கிடைக்கும், விட்டு போன பணமெல்லாம் வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பட்டிக்காட்டு பாஷையில் சொன்னால் புதையல் கிடைக்குங்கிற அளவுக்கு மிக சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இதே பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கிற போது மிக தெளிவாக, மிக சிறப்பாக, ரொம்ப சாணக்கியத்தனமாக, இன்னும் 10 மார்க் அதிகமாக வாங்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொண்டு அந்த பாதையில் சென்று பெற்றோர் உற்றார் உறவுகள் பாராட்டுறது மட்டுமில்லை, பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸே தூக்கி தலையில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, அது இதுன்னு பரீட்சை எழுதி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே தனுசூல பிறந்தவங்களுக்கு இந்த புதனுடைய வக்ரகதி என்பது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. மிக இளமையாக உங்கள் மனதை வைத்துக்கொண்டு வாழுகின்ற வாழ்வாதாரம் கிடைக்கும். முதியவர்கள் கூட உடம்புல இருந்த அந்த பிணிப்பீடைகளிலிருந்து விலகி வந்து இப்போ எனக்கு என்னமோ சரியான மாதிரி இருக்கு, என் மனசு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த தனுசுல பிறந்தவங்க இந்த புதனுடைய வக்ரகதியின் மூலமாக பார்த்து கொள்ள முடியும். மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வக்ரகதி என்பது மிக மிக கொண்டாட்டமாக, மிகச் சிறப்பாக, இதுவரை இல்லாத அளவிற்கு மனசுல சந்தோஷங்கள், குதூகூலங்கள், கொண்டாட்டங்கள், பயணங்கள், வெற்றிகள், தொட்ட காரியமெல்லாம் தொடங்கி இருக்குது, நினைச்சதெல்லாம் கிடைச்சிருக்குது, 28 நாட்கள்ல 24 நாட்கள்ல இவ்வளவு நடந்திருக்கே, இப்படியெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே போல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இந்த மீனராசி குழந்தை உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இப்போ திடீரென்று நல்லா படிக்க ஆரம்பிக்கும், திடீர்னு நல்ல முன்னேற்றங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுகளுக்கு ஏதோ ஒரு ஞானம் பிறந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கு பாதையில் அது போகும். அதை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், விட்டு பிடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதவே வேலையாக இருந்துடாதீங்க. அதுகளோட கர்மாவின் படி வாழ வேண்டிய வாழ்க்கையை பார்க்கட்டும் என்று விட்டு கொடுங்கள். ரொம்ப வீட்டுக்குள்ளே நீங்கள் டீச்சர்ஸ் மாதிரி இருந்து பிள்ளைகளை பார்க்காதீங்க, பெற்றவங்களாக இருந்தால் போதும். இப்படி பல கோணங்களில் பிள்ளைகளோடு பெற்றோர்கள் இணைந்து போகிற போது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த 24 நாட்கள் புதனுடைய வக்ரகதி என்பது மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு திடீர் லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய பயணங்கள், புதிய முன்னேற்றங்கள், ஒரு தொழிலை 2ஆக்குறேன், 3ஆக்குறேன், 3 இடத்துல ஓப்பன் பண்ணுறேன், இப்படிங்கிற விதமான அனுகூலங்கள் இதெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய வக்ரகதி என்பது மிகப்பெரிய சிறப்பம்சத்தையும் மன ஓட்டத்தில் நிம்மதிகளையும் கொண்டாட்டத்தையும் குதூகோலத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த புத பகவானுடைய வக்ரகதி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன விதத்தில், குறிப்பாக பிள்ளைகளுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னென்ன விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் அதே மாதிரி பார்த்து அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுங்கள். எல்லாம் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.